எடப்பாடி பொதுச்செயலாளர் இருப்பார். எடப்பாடி கையில் அதிமுக இருக்கும். அது எப்படி இருக்கும்? மதிமுக, தமாக, தேமுதிக மாதிரி இருக்கும். இது மிகப்பெரிய கோடிக்கணக்கான தொண்டர்கள், 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இயக்கம். அதனால தான் இது வெற்றி பாதையை நோக்கி தொடர்ந்து போனது. 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கு. இன்றைக்கு தொண்டர்களுடைய நம்பிக்கை நீங்க இழந்துட்டீங்க. பொதுமக்கள் மத்தியில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சு. இனி வெற்றி பெறுமோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அந்த வாக்காளர்களுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வலிமை, வல்லமை, வலுவான கூட்டணி அதிமுகவோடு இருக்கிறது என்று கருதினால் தானே ஓட்டு போடுவோம். உனக்கு இப்போ 2 விஷயம் தானே சார். செங்கோட்டையன் சொல்றது அவரு ரொம்ப எல்லாருமே சொல்லலை. அவரு யாரை இணைக்கணும், விளக்கியவர்கள், பிரிந்து சென்றவர்கள், யார் வேணாலும் இணைக்கட்டும், இணைக்காம இருக்கட்டும், அது அவருடைய விருப்பம், பொதுச் செயலாளருடைய விருப்பம். ஆனா முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க மீண்டும் இணையறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மெயினா சொல்லி தென் மாவட்டம் சொல்றது திரு ஓபிஎஸ் தான் சொல்றாரு. அப்போ அவர் வைக்கிற டிமாண்டுங்கிறது திரு ஓபிஎஸ், சசிகலா இவங்க 2 பேரும் இணைஞ்சாலே கட்சி பலமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாரா? நிச்சயமா. ஏன்னா இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த திருமதி சசிகலா, வி.கே. சசிகலா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றை வாக்குல இரட்டை தலைமை என்று பிரதான ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகள் இருந்தவங்களை வெளியேற்றியாச்சு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோட அரசியல் பயணம் பல விமர்சனங்கள் வெளியில் இருக்கலாம், அது தனி விஷயம். ஆனாலும் கூட அரசியல் களத்தில் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்குங்கிறது இன்றைக்கு அதிமுக வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருக்கும் தெரியும்.